வாழ்த்துக்கள். இன்றைக்கு வேத புத்தகத்தில் தியானத்திற்காக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் நம்ம பார்க்குறோம், வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இங்கு நாம் இன்னைக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். சாயங்காலம் ஆகிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் போச்சுல்ல. அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய மனுஷன் அப்படின்னா யாரை குறிக்கினா, நம்ம சில நேரத்தில் தேவனுடைய மனுஷன்னா ஊழியக்காரங்களை குறிக்க நினைப்போம். ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அதான் தேவனுடைய மனுஷன். தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனை குறிக்கி நான் அப்படி நினைக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் ஏவுறார். அப்போ தேவனுடைய மனுஷன், இந்த வேத வாக்கியங்களெல்லாம் ஏன் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய மனுஷர்கள், அதாவது மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேறினவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாத்துலேயும் டேலண்ட் உள்ளவங்களாக, எல்லாத்துலேயும் ஜெயம் எடுக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நல்ல வழிகளை மற்றவர்களுக்கு காட்டுகிறவர்களாக, தேறினவனாக. அப்படி தானே ஒரு தலைவனாக அப்படி இருப்பான், எல்லாத்திலையும் தேறினவனாக இருப்பான். அதே போல தான் அருமையானவர்களே, இந்த வசனம் அப்படி சொல்லுது. அப்போ தேறினவனாக நம்ம இருக்கணும். அது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படி, நல்ல காரியங்களை, நல்ல கிரியைகளை, நல்ல காரியங்களை செய்வதற்கு மனிதர்களாகிய நாம தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்குத்தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அந்த வாக்கியங்கள், வேத வசனங்கள், தேவ வார்த்தைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி, அப்போ அந்த வார்த்தைகள், வேத வசனங்கள் உபதேசத்துக்கு பயன்படுது, கடிந்து கொள்ளுதலுக்கு பயன்படுது. இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிற பிரசங்கத்தையோ உபதேசத்தையோ யாரும் விரும்புறதில்லை. இப்போ எல்லாம் 24 ஹவர்ஸ் ஆசீர்வாதம், அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. நீ தலையாகாமல், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். இப்போ நாங்களும் அப்படி பிரசங்கம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் எல்லா பிரசங்கமே நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. அந்த தலையாவதற்கு அல்லது மேலாவதற்கு, கீழாகாமல் மேலாவதற்கு, வாளாகாமல் தலையாவதற்கு நாம் வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து பிரசங்கம் பண்ணுறது தான் நல்லது, இல்லையா? அப்படி தான் ஊழியக்காரங்க பண்ணுவாங்க. ஆனால் ஜனங்கள் அதை விரும்புறதில்லை, இல்லையா? இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு செவிகள் சாய்ந்து போகும் காலம் வரும், அப்படி வசனம் சொல்லுதுல்ல. அப்போ அப்படி இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி அல்ல, இங்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அந்த வேத வாக்கியங்கள். அப்போ இது நம்ம வசனம் பார்க்கிறோம், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்குத்தான் உபதேசத்துக்காக உபதேசம் சொல்லப்படுகிறது, உபதேசம் பண்ணப்படுகிறது, கடிந்து கொள்ளப்படுகிறது, சீர்திருத்தலுக்கு உண்டான காரியங்கள் செய்யப்படுகிறது, நீதியையும் படிப்பிக்கிறது வேத வசனம். அருமையானவர்களே, அப்போ நம்ம தேவனுடைய மனுஷர்கள், அதாவது தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம எல்லாவற்றிலும் தேர்ந்தவனாக நாம் இருக்கணும் நல்ல காரியத்தில். அது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியையும் செய்வதற்கு, எந்த நல்ல காரியத்தையும் செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக
நாம் இருக்கணும். ஆமாம், எந்த காரியத்தை கொடுத்தாலும் நல்ல காரியம்னா தைரியமாக முன்ன நின்று நம்ம செய்கிறவங்களாக நாம் மாறணும். அது அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இல்லையா? ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னு வைங்க, தூக்கி விடாமல் ஓடிடக்கூடாது. அவன் ஒருத்தர் ஆபத்தில் சிக்கிட்டான்னா நம்ம அவனை எப்படியாவது தப்புவிப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்யணும் இல்லையா? இப்படி நிறைய காரியத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அருமையானவர்களே, அதனால் கர்த்தருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி வாழ்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.